இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டது போன்று அவர்கள் உணவருந்தவும் முடியவில்லை, மக்கள் கூட்டம் வந்து கூடியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த பணி வாழ்வை பொது வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். அவர் தன்னுடைய பணிப்பொறுப்பினை உணர்ந்தவராக மக்களுடைய குறைகளை நிறைவாக மாற்றக்கூடியவராக, பேய்களை ஓட்டக்கூடியவராக, நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நிலையிலே அவர் பல இடங்களுக்கு சென்று தன்னுடைய அந்த போதனையை நிகழ்த்தி வல்ல செயல்கள் எல்லாம் செய்கின்றார். மக்கள் சிலர் அவரை யார் என்று இனம் கண்டு கொள்ளுகின்றார்கள், சிலர் அவரை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள், இன்னும் சிலர் அவரை புரிந்து கொள்ளவே இல்லை என்றெல்லாம் நம்மால் உணர முடிகின்றது. இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் யார் என்பதை மிக தெளிவாக மக்களிடத்திலே வெளிப்படுத்துகின்றார் தன்னுடைய சொல் செயல் போதனை வழியாக. இருந்தாலும் மக்கள் சிலர்தான் புரிந்து கொண்டார்கள், சிலர் அவரை தவறாகவும் புரிந்து கொண்டார்கள் என்பதையும் நம்மால் மறுக்க முடியாது. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இறைமகன் என்பதை புனித மார்க்கு நற்செய்தியாளரும் அவ்வப்பொழுது தன்னுடைய நற்செய்தியை வெளிப்படுத்துகின்றார். இப்படி ஆண்டவர் உணவு உண்பதற்கு கூட நேரமில்லாமல் தன்னுடைய பணியை மிக சிறப்பாக நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கின்றார். மாணவர்களே, இருந்த பொழுதிலும் அவர் தன்னோடு இறைவனோடு உள்ள அந்த உறவு ஒன்றிப்பு, தன்னுடைய ஜெப வாழ்வை, இறைவனோடு உள்ள நெருக்கத்தை அவர் விட்டுவிடவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல நிலைகளிலே ஆண்டவர் தன்னுடைய பொறுப்பினை உணர்ந்து வாழ்ந்தார். மாணவர்களை, நாமும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பொறுப்பு என்ன, நம்முடைய பணி வாழ்வின் அர்த்தம் என்ன என்பதை நாம் உணர வேண்டும். இன்று நாம் நினைவு கூறக்கூடிய புனிதர் சலேசு நகர புனித பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். செல்வ செழிப்பான குடும்பத்தை சேர்ந்தவராக அவர் இருந்தாலும் தன்னுடைய தந்தை அவரை சட்ட வல்லுநராக மாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக அவரை அனுப்பி வைத்தார். ஆனால் இவர் குருவாக மாறி தன்னுடைய ஆர்வம் என்ன என்பதை அவர் தெரிந்து இறைவனுக்காக, மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தார். தன்னுடைய குடும்பத்தார் அவர் சட்ட வல்லுநராக வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். இருந்தாலும் இறைவனுடைய திட்டம் வேறொன்றாக இருக்கின்றது. பிறகு திருச்சபை அவரை சட்டம் அறை வல்லுநராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. தன்னுடைய பணி வாழ்விலை அவர் மிகவும் எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார். இன்னும் ஒரு தாழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்வை அவர் வாழ்ந்தார். இப்படி மக்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வை வாழ்ந்திருக்கின்றார். அவருடைய மறை போதனைகள் எல்லாம் மக்களை கவரக்கூடிய வண்ணமாக இருந்தது. பல புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். சபைகளை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார், இந்த பெண்களுக்காக என்று, மற்றும் இன்னும் ஆர்வமாக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றார். எந்த அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், மறைந்த திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் அவருடைய இளம் வயதிலிருந்தே அவரை ஒரு எடுத்துக்காட்டாக, தன்னுடைய வாழ்வின் வழிகாட்டியாக புனித சலேசியாரை அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவர் திருத்தந்தையாக இருந்த பொழுதும் கூட அவரை தன்னுடைய வாழ்வின் வழிகாட்டியாக, எந்த அளவிற்கு ஒரு தாழ்ச்சி நிறைந்த பண்புள்ள மனிதராக வாழ வேண்டும் என்பதற்கு இவரை தன்னுடைய வாழ்வின் முன்மாதிரியாக எடுத்திருக்கின்றார். உண்மையானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய பணி வாழ்வு, நம்முடைய அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு வாழவும், பண்பு நிறைந்தவர்களாக, தாழ்ச்சி நிறைந்தவராக, எந்த சூழலாக இருந்தாலும் கடவுளுடைய திருவுள்ளத்தை ஏற்றுக்கொண்டு வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் வாழ்ந்தார். இன்றைய புனிதரும் அப்படிதான் வாழ்ந்தார். நாமும் அப்படித்தான் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்வதற்கான அருள் வர வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே நாம் கொண்டாடுவோம்.